மனிதர்கள் பணத்தினால் பொதுவானவைகளை தங்களுக்குரியதாய் மாற்றிக்கொண்டதனால் ஏழை என்னும் பிளவு வந்தது. ஆனாலும் கடவுள் என்றுமே ஏழைகளின் பக்கமே தம்மை அடையாளப்படுத்துகிறார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் லாசருவும் ஐஸ்வர்யவானும். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஆடம்பரமான பெரிய அரண்மனை இருந்துச்சான். அந்த அரண்மனையில தினமும் பல வகையான உணவுகளோட விருந்து நடக்குமா. அந்த பணக்காரனுக்கு பல வண்ண நிறங்கள்ல புது புது ஆடைகள் எல்லாம் வைச்சிருந்தானா. அவன் வீட்டுக்கு எதிர லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு தங்க வீடும் கிடையாது, 3 வேளை சாப்பாடும் கிடையாது, குளிருக்கு போத்திக்க உடையும் கிடையாது. இதையெல்லாம் பார்த்த அந்த பணக்காரர் ஒரு நாள் கூட லாசருக்கு மனம் இறங்கி உதவி பண்ணதே கிடையாதாம். லாசருவும் அந்த பணக்கார வீட்டுல இருந்து மிச்சமாகிற சாப்பாடாச்சும் தனக்கு கிடைக்காதா, அவன் தட்டுல இருந்து கீழே விழுற அந்த மீதியான சாப்பாடும் தனக்கு கிடைக்காதான்னு தினமும் ஏக்கமா அந்த பணக்கார வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பாராம். ஒரு நாள் லாசரும் இறந்து போயிட்டாரு, அந்த பணக்காரரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேவ தூதர்கள் பரலோகத்துல அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு தக்கதாக அவங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்தாங்க. அந்த பணக்காரரை அவர் செஞ்ச தீமைக்காக எரியும் அக்னி கடலான நரகத்துல கூட்டி கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்க. லாசரு இந்த உலகத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார். அவர் நல்ல மனிதரும் கூட. அதனால அவரை பரலோகத்துல இருக்கிற ஆபிரகாமின் உட்கார வச்சாங்களாம்.